வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. இன்றைக்கி நம்ம விருச்சிக ராசியை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, நீங்கள் உயிராக நினைக்கக்கூடிய ஒரு உறவு, நினைக்க போகிற ஒரு உறவு உங்களுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்த போகுது. அவங்க உங்களை அழிக்க துடிக்கிறாங்க. அது யார்? அவங்க உங்களுக்கு அப்படி நினைக்கிறதுனால என்னெல்லாம் நடக்க போகுது, நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, உங்கள் வாழ்க்கையில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த ஜோதிடம் மூலியமாக நாங்கள் சொல்லியிருக்கோம். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதாவது இப்போ விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னாலே ஒரு நல்ல குணம் கூடையவங்க, ஆழமாக யோசிக்கிறது. நீங்கள் ஒரு வார்த்தை பேசுகிறதுக்குள்ளே மனசுக்குள்ளே 1000 கால்குலேஷன் போடுவீங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே சரியான முடிவும் எடுப்பீங்க. நம்பிக்கையை கொடுத்தா தூங்கி போய் வைப்பீங்கன்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு நீங்கள் நம்பிக்கையை தந்திட்டீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையவே மாற்றிடுவீங்க. நீங்கள் கொஞ்சம் கேர் காட்டினா கூட அந்த நபருக்கு வருஷத்துக்கு வருஷம் வாழ்வு போல் இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய நம்பிக்கை அவ்வளோ மற்றவங்களுக்கு நன்மையாக இருக்கும். உங்கள் மனசு அப்படியே தங்கம்னு சொல்லலாம். வெளியில் உங்கள் முகம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலுமே உள்ளே உங்கள் மனசு ரொம்ப சாஃப்ட்டு. யாருமே அதை நீங்கள் வெளியே காட்டவே மாட்டீங்க. யாருக்குமே சொன்னதை சாதிச்சிருவீங்க. விருச்சிக ராசிக்காரங்க கோல் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த முடிவு தான் ஃபெயிலியர் ஆனால் கூட அதை ஸ்டெப்பிங் ஸ்டோனாக தான் யூஸ் பண்ணிக்குவீங்க. பேக்கப் பிளான் எப்போவுமே உங்கள் கையில் இருக்கிற விஷயந்தான். முன்னாடியே எதாக இருந்தாலும் ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணுவீங்க. விருச்சிக ராசிக்காரங்க இப்போ வரப்போகும் நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் வேலை, பிஸ்னஸ்ஸு, ஸ்டடீஸு எதுவாக இருந்தாலுமே நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்பு உடனே ஸ்லோவானாலும் லேட்டானாலுமே உயர்வு தான். இப்போது யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல வழி திறக்குது. உங்களை அண்டர் எஸ்டிமேட் காலம் மாறுது. இப்போ வர உங்களை இக்னோர் பண்ணுறவங்கள நீங்கள் உயரத்தை பார்த்து வியப்பீங்க. நீங்கள் சைலண்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய க்ரோத் உங்கள் வாய்ஸ்ன்னு சொல்லலாம். புதிய வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புதிய சான்ஸு, ஒரு புதிய திறப்பு, ஒரு புதிய சப்போர்ட்டு. சிலருக்கு ஓவர்சீஸ் சான்ஸ்ன்னு சொல்லலாம். சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் கூட நல்ல இடம். சிலருக்கு பிஸ்னஸை மிக அற்புதமான முன்னேற்றமும் கிடைக்கும். பாசமான உறவு ஸ்டெபிளைஸ் ஆகும். நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருந்த சில பேர் அவங்களோட உங்கள் நல்ல இணைப்புக்கு வரும். முன்னாடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே அது இப்போ கிளியர் ஆகும். தடைகள் உங்களுக்கு விலகி போகக்கூடிய ஒன்றா இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்பயே வருஷங்களாக ஒரு அடைப்பு இருந்தது. அது ஃபேமிலி ஆகலாம், ஒர்க் ஆகலாம், டெஸ்டினிட்டி ஆகலாம், டைமிங் ஆகலாம். ஆனால் இப்போ அந்த கட்டு உடைக்கப்படுகிறது. உங்களுக்கு நீங்கள் டிசர்வ் பண்ணுறதை கிடைக்க ஆரம்பிச்சிடும். விருச்சிகத்துக்கு ஏன் நல்ல நேரம் அப்படின்னா, இந்த ராசி மார்ஸு கெட்டு பவர் கொண்ட ராசின்னு சொல்லலாம். இந்த எந்த சூழ்நிலையுமே தாங்கி ரொம்ப பவர்ஃபுல்லாக மாற்றக்கூடிய ராசி தான் இந்த விருச்சிக ராசி. கஷ்டம் கூட ஸ்ட்ரென்த்தாக மாற்றிட்டு வாழ்கிற ராசிக்காரங்க நீங்கள். உங்கள் அதிர்ஷ்டம் லேட்டாக வர்றதுனால நீங்கள் ஸ்ட்ராங்காகவே இருப்பீங்க. ஈஸியாக வந்துச்சுன்னா குயிக்காக போயிடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது உங்கள் வாழ்க்கையில் யூனிவர்ஸ் உங்களை ஆசீர்வதிக்கிற போல் இருக்கும். நீங்கள் நிறைய டைம் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. நிறைய சைலண்டியை தாங்கி இருந்தீங்க. யாரையும் ஷேர் பண்ணாமல் பரிதாபமாக இருந்து உங்கள் வேல்யூவை யாருமே உணராமல் இருந்தது. இது எல்லாமே யூனிவர்ஸ் ஸ்டோன் பண்ணி வைக்கிறது தான். அதனால் இப்போ நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுமே அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி இருக்குன்னு சொல்லலாம். விருச்சிக ராசி நிறைய நல்ல எனர்ஜி. உங்களுக்கு நளினம், நம்பிக்கை கொடுக்கும் கண், ஆழமாக பேசுகிற வார்த்தை, கவர்ச்சி, அதிர்ஷ்ட நேரம், பாசமாக இருப்பவங்களை காப்பாற்றுற திறமை, உங்ககிட்ட தள்ளினாலே மேலே ஏறுற கட்ஸு, இது எந்த மற்ற ராசிங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் பார்ன் வாரியர், நீங்கள் பார்ன் ஹீலர், நீங்கள் பார்ன் பவர்ஃபுல்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் நிற்கிற இடத்துல உங்களால் ஒரு ஆறே உருவாகும்னு சொல்லலாம். இறுதியாக விருச்சிகத்துக்கு யூனிவர் மெசேஜ் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உனக்கு தாமதம் நடந்திருக்கு ஆனால் தடைகள் கிடையாது. நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் இப்போ அசுர அதிர்ஷ்டத்தோடு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலுமே அது கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறது எந்த ராசிக்குமே கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு இதுன்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னாலே வாழ்க்கையில் எதுவுமே சின்ன விஷயமே கிடையாது. நீங்கள் லவ் பண்ணுனா அது தீவிரமாக இருக்கும். நீங்கள் கோவப்பட்டால் அது நேர்மையோட, நீங்கள் நம்பிக்கை கொடுத்தா அது தூய்மையோட, நீங்கள் உங்களை யாராவது டெடிகேட் பண்ணினீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஆசீர்வாதம் தான் சொல்லலாம். இந்த ராசி ஒன்று தான் காணாத கவர்ச்சி, சொல்லாத ஆழம், மறக்க முடியாத மனிதர். விருச்சிக ராசிக்காரங்க மனசு ஒரு கடல் மாதிரி. உங்கள் மனசு அப்படி தான். புறம் பார்த்தா அமைதி, உள்ளே பார்த்தா டீப், ஆனால் பார்த்தா பறந்து கிடக்கிற கடல். நீங்கள் லவ் பண்ணுற அளவுக்கு, நீங்கள் கேர் பண்ணுற அளவுக்கு இந்த உலகத்தில் யாருமே கேர் பண்ண முடியாது. உங்களை போல் ஒரே ராசி தான். நீங்கள் கொஞ்சம் சிரிச்சா கூட உங்களை பார்த்தவங்க தினந்தோறும் நினைப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்க எப்பொழுதுமே ஒரு இன்விசிபிளான பியூட்டியாக இருக்குது. உங்களோட நடை, உங்களோட கண், உங்களோட அமைதி, உங்களோட ரியாக்ஷன்ஸ், உங்களோட போல்டான லுக்கு, இது எல்லாமே உங்களை வேறு லெவலுக்கு எடுத்து போயிட்டு இருக்குது. நீங்கள் க்ரௌடிலேயே நின்னாலும் ஒரு ஸ்பெஷல் லைட்டு பட்டு போல் நீங்கள் நிற்கிறது
நல்லாவே மற்றவங்களுக்கு தெரியும். நீங்கள் கண்டுகொள்ள முடியாத குணம், அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடியது வந்து ஒரு கிஃப்டடான ஹார்ட்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு யூனிவர்ஸ் இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு வந்த தடங்களும் துன்பமும் தாமதமும் எல்லாமே இப்போ ஒரு பெரிய மாற்றத்துக்கு முன்னாடி வந்த சோதனைகள். இங்கே வந்து தடைகள் எல்லாமே உங்களை வீக் ஆக்கலை, உங்களை மேலும் பவர்ஃபுல் ஆக்குது. நீங்கள் இந்த மாதத்தில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவும் கூட நேற்று ஆண்டுகளுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். உங்களுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒழுங்காக பேசுவீங்க, உண்மையை பேசுவீங்க, யாருக்கும் ஃபேக்காக இருக்க மாட்டீங்க. யாரையும் பிடிச்சா மனசில் பிடிப்பீங்க, பிடிக்கலைன்னா ஒரே செகண்டில் ரிமூவ் பண்ணிடுவீங்க. யார் என்ன நினச்சாலும் உங்களுக்கு கவலையே கிடையாது. யார்கிட்டையும் பிகினிங்கில் பெக்கிங் போக மாட்டீங்க. உங்களுக்கு ஹர்ட் பண்ணுனா மனசில் இருந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்காமல் இருக்க மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த குவாலிட்டி எல்லாம் எதுக்கு தெரியுமா? உங்கள் ராசி ரூல்டு பை மார்ஸ் டு கேட்டு மார்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு கரேஜ் தான் எப்பொழுதுமே. விருச்சிக ராசிக்கு வரப்போகும் பெரிய உயர்வு அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போது நீங்கள் நினைக்காத இடத்துல நல்ல விஷயங்கள் தானே வந்து சேரப்போகுது. நீங்கள் முயற்சி பண்ணாத இடத்துலேருந்து கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை மதிக்காதவங்க சுயமாக ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நீங்கள் சொல்லாமல் இருந்த விஷயங்களை கூட உண்மை வெளிவருகிறது. உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல மனுஷர் வரப்போகிறாங்க. உங்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்பு, பணவரவு ஸ்ட்ராங் ஆகுது, ஹெல்த்தி இம்ப்ரூவ் ஆகுது, ஃபேமிலி நெருக்கடி ரெடியூஸ் ஆகுது. உங்கள் கண்ணீருக்கு பதிலாக யூனிவர்ஸ் கிஃப்ட் தர்றது. அதாவது விருச்சிக ராசிக்காரங்க பிறக்கிறதுலேயே வெற்றியோடு பிறந்தவங்க. தாமதமாக இருந்தாலும் ஆனால் உங்களுக்கு தோல்விங்கிறதே கிடையாதுன்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை அதிகமாக கண்ட்ரோல் பண்ணுவீங்க. உங்கள் லைஃப்பில் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுவீங்க, உங்களோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுவீங்க, உங்களோட மனசை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ஆனால் அந்த கண்ட்ரோலை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அது லவ் ஆனாலும் ஃபைட் ஆனாலும் உங்கள் பாதையை யாராலுமே ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். இப்போது யாருனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, உங்கள் கூடையே இருக்கக்கூடிய ஒரு நண்பர், இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு உயிராக இருந்த ஒருவர் இப்போது உங்கள் மீது வந்து இவர் இவ்வளோ நல்லா இருக்கானே, எப்படி இவனுக்கு மட்டும் இவ்வளோ சம்பளம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பொறாமப்பட்டு உங்கள் வேலையை உங்ககிட்ட இருந்து தட்டி பறிக்கணும் அப்படின்னு நினச்சி உங்களை அழிச்சே ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு இப்போ தான் உங்களுக்கு வர ஆரம்பிக்குது. இன்னும் அதுக்கான பிளான் அவங்க எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணாமல் இப்போ தான் உங்கள் மேலே அவங்களுக்கு பொறாமல் வர ஆரம்பிக்குது. அது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் அவங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது. அதனால் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக ராசிக்காரங்க லவ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களோட ஃபீலே வேறு ஃபீலு. நீங்கள் ஒருத்தர் உண்மையாக விரும்புனீங்க அப்படின்னா அவங்களோட கஷ்டத்தை கூட நீங்கள் உங்கள் கஷ்டம் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஒருத்தரை கேர் பண்ணினீங்க அப்படின்னா அவங்களுக்கு நானும் இருக்கேன், பேக் போன் மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தைரியம் கொடுப்பீங்க. நீங்கள் ஒருத்தரை ட்ரஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னா அந்த நம்பரை நெல் தான் கோல்டு போல் காப்பாற்றுவீங்க. விருச்சிக ராசிக்காரங்களோட இப்போ ஒரு பாசிட்டிவான மெசேஜ் என்ன அப்படின்னா, எதுவுமே உன்னை தடுக்க முடியாது. உனக்கு தாமதம் தான் நடந்திருக்கலாம், ஆனால் யூனிவர்ஸ் உன்னோட பாதையை சுத்தமாக கிளியர் பண்ணிட்டது. இப்போது நீ நடப்பது எல்லாமே வெற்றிக்கான வழி தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நீ உயிராக நினச்ச அந்த உறவு, அதாவது அந்த நண்பனை பற்றி பார்க்கலாம். இப்போ எப்பொழுதுமே அவங்களும் உன்னை உயிராக தான் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களோட நேரம் சரியில்லாத காரணத்தினால நீங்கள் இவ்வளவு தூரம் இருக்கிறீர்களே அப்படின்னு அவங்க வந்து கொஞ்சம் மனசில் இப்போ தான் பொறாமை அப்படிங்கிறது ஒன்று வர ஆரம்பிக்குது. இப்போயே நீங்கள் அதை சரி பண்ணுறதுக்கான காலமும் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் சொல்லி புரிய வைக்கணும். அவங்க மனசில் இருக்கிறத பேசி புரிய வச்சிங்கன்னா அந்த நண்பர் எப்பொழுதுமே உங்களுக்கு உயிராக இருக்கக்கூடிய நண்பராகத்தான் இருப்பார். விருச்சிக ராசி உன்னை யாராலையுமே வந்துட்டு எப்படின்னா விளங்கிட்டாங்கன்னா அவங்களால வியக்கிறாங்க. அதாவது விருச்சிக ராசிக்காரங்கன்னா வெளியில் நிசப்தம்னு சொல்லலாம், உள்ள சூறாவளி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன பிளான், என்ன வேதனை, என்ன ஆசை ஒரு மற்றவர்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் உங்கள் கண் பார்வை மட்டும் எல்லாத்தையுமே சொல்லிடும். நம்பிக்கை கொடுத்தவருக்கு உயிரும் கொடுப்பீங்க. நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களுக்கு மறந்தால் மன்னிப்பது கூட முடியாது உங்களால். விருச்சிக ராசிக்காரங்கனாவே வாழ்க்கையில் எல்லா நேரங்களையும் சோதனை, சரிவு, எழுச்சி இப்படி தான் நடக்கும். நீங்கள் விழுந்தாலும் நீங்கள் மட்டுமே மீண்டும் எழுந்து வருவீங்க. அதுவும் அடித்த நேரத்தில் நச்சுன்னு ஒரு லெசன் எடுத்துகிட்டு அடுத்த தடவை அதே பிரச்சனைக்கு வரவே மாட்டீங்க. உங்கள் ராசிக்காரங்க உடனே யாரையும் நம்ப மாட்டீங்க. ஆனால் ஒருத்தரை நம்பிட்டீங்க அப்படின்னா அவங்கள தற்காப்பு கூட உங்கள் கையில் இருக்கும். அது உறவு தீ போல காயும். அன்பாக இருந்தாலும் தீ, கோபம் தீ, விசுவாசமாக இருந்தாலும் அதனால தான் விருச்சிக ராசிக்காரங்க உடனே வருவாங்க. ஒரு ஸ்பெஷல் இன்சென்டிவ் இருக்கும். ஒருவரால் அபாயம், அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயந்தான். விருச்சிகத்துக்கு ரகசிய எதிரிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்போதுமே இருக்கும். நெளிவாக பேசுகிறாங்க, உங்களை இமிட்டேஷன் செய்கிறாங்க, உங்கள் வாழ்க்கையை வெற்றியை பொறுக்காதவங்க, இவ்வளோ பேர் எப்போதுமே பின்னால் ரெடியாக நின்றுட்டே தான் இருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் உயிராக நினைக்கக்கூடிய அந்த உறவு மட்டும்தான் இப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்
ஆரம்பிக்குது. உங்களை வந்து எப்படியாவது இது பண்ணணுங்கிற மைண்ட் செட் இப்போ தான் உங்களுக்கு வருது. ஆனால் அதை வந்து நீங்கள் முன்னாடியே அவங்கக்கிட்ட பேசி சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி நண்பர் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப 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 அதிர்ஷ்டம்னு கூட சொல்லலாம். நல்ல மனுஷர் தான், திடீர்னு அவருக்கு மனது அந்த மாதிரி போயிருக்கு. அதனால் நீங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பதற்காக எங்களுடைய சேனல் மூலயமா உங்களை நாங்கள் வாழ்த்துறோம்.